ஸ்டில் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 44% கொடுத்துருக்கு. தங்கம் வெள்ளி வந்து 15% 18% தான் கொடுத்துருக்கு. இப்போ வந்து 100% 120% கொடுத்ததில் அவ்வளோ இருக்காது. 30% 40% கொடுக்கலாம். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அதற்கு தகுந்தாற்போல் வந்து தங்கமும் வெள்ளியும் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கோல்டு சில்வர் என்னன்னா கோல்டு சில்வரும் ஏறும். ஆனால் கோல்டு சில்வர் 2025 ஏறின மாதிரி ஏறாது. வணக்கம் இந்தியா. 2026 தங்கம் எப்படி இருக்கும்? 2025ஆம் ஆண்டில் பார்த்தோம்னாக்க தங்கம் வெள்ளி வந்து ஈக்விட்டியோட பல மடங்கு வந்து அதிகரிச்சது. இந்த நிலையில் இந்த ஆண்டு எது நன்கு பண்ணும், அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி தான் பேச இருக்கிறோம். 2025 வந்து கம்ப்ளீட்டாகவே இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இயர் அப்படின்னே சொல்லலாம். தங்கம் வெள்ளியை பொறுத்தவரை தங்கம் வெள்ளி ஈக்விட்டி இது மூன்றையும் நம்ம வந்து ஒரு 3 வருட கால ஒரு காம்பவுண்டட் ஆனுவல் குரோத்னு சொல்லுவோம்ல, அதில் பார்த்தோன்னா ஸ்டில் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 44% கொடுத்துருக்கு. தங்கம் வெள்ளி வந்து 15% 18% தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ உடனே கேட்பீங்க, ஏன் சார் வந்து 2 நாளாக தங்கம் விழுந்தது வெள்ளி விழுந்தது? மெயினாக இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு சில காரணம் என்னன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். அதாவது எவ்ரி இயர் வந்து கமாடிட்டி இண்டெக்ஸில் அந்த இண்டெக்ஸை வந்து ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரீபேலன்ஸ் பண்ணும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் மாறும். இப்போ வந்து தங்கம் இவ்வளோ ஏறினா அதனோட இண்டெக்ஸில் அது எவ்வளோ ஏறணும் அப்படிங்கிறதுல மாற்றுவாங்க இல்லையா? உதாரணத்துக்கு ஐடிசி, ரிலையன்ஸு இதெல்லாம் ஒரு 10 ரூபா ஏறினாலே 40 பாயிண்ட் ஏறும். ஸோ அதை மாதிரி இந்த கமாடிட்டி இண்டெக்ஸில் ரீபேலன்சிங் நடக்குது. இந்த ரீபேலன்ஸிங்க்கு தகுந்தாற்போல் பாக்கி எல்லாத்துலேயுமே ஃபியூச்சர் இண்டெக்ஸில் வந்து விற்பாங்க. அதேமாரி நம்மளுடைய இடிஎஃப் இருக்குல்ல, இடிஎஃப்லேயும் அந்த இண்டெக்ஸில் ரீபேலன்ஸ் பண்ணுவதற்கு ரெகுலராக உள்ள ஃபிசிக்கலாக பண்ணுறத பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் ஒரு சடன் ஃபால் இருந்ததுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, டெய்லி தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஎஸ் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் வந்து தங்கமும் வெள்ளியும் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிற வரலையும் இந்த இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, 2026 எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 பார்த்தோன்னா அதாவது 24 25 கொடுத்த அளவு வந்து பெரிய ஒரு ஏற்றம் இருக்காது தங்கம் வெள்ளியில். பட் ஏற்றம் இருக்கும். இப்போ வந்து 100% 120% கொடுத்ததில் அவ்வளோ இருக்காது. 30% 40% கொடுக்கலாம். ஓகே, வீழ்ச்சி அடைந்தால் வெள்ளி எவ்வளோ சார் வரும் அப்படின்னீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ வந்து $79-80 நிற்குது. அது வந்து 70.50 டாலருங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போ வந்து ஒரு ஹையர் லெவலில் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது கிரியேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில் லைக் இவி வெஹிக்கிள், ஃபோட்டோவாலட்டிக், டிஃபென்ஸ் இது எல்லாத்துக்குமே வெள்ளியை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. எதுக்குன்னா அந்த கன்சிஸ்டன்சி, அதாவது இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த பேட்ரி வந்து வெகு நேரம் நின்று அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோவை ரெகுலராக ஒழுங்காக கொடுக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளியை உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் வெள்ளி வந்து கமர்ஷியலில் வந்து பார்த்திங்கன்னா உபயோகம் அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது, வெள்ளி பார்த்திங்கன்னா ரீட்டெயிலில் வாங்குறாங்கல்ல, அவங்க யாருமே வெள்ளியை வந்து ரீயூஸே கொடுக்க மாட்டாங்க. தங்கம் தான் அதிகமாக ரீயூஸ் வரும். அதனால் ரீயூஸ் இல்லை. இருந்தாச்சா. மூணாவது, சைனா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வெள்ளி வந்து ஃபிசிக்கலாக கிடைக்கக்கூடிய வெள்ளி வந்து ஸ்டில் டிமாண்ட் இருக்கிறதுனால இதில் மாதிரியான ஒரு ப்ரைஸ் ரியாக்ஷன்ஸ் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ரொம்ப பெரிய வீழ்ச்சியை வெள்ளியிலும் எதிர்க்க பார்க்க முடியாது. தங்கத்தை பொறுத்தவரையும் தங்கமும் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் உபயோகப்படுத்துகிறாங்க. இதுமாரி அதாவது நம்மளுடைய வீட்டு உபயோகம் போக இப்போ வணிக உபயோகத்திற்கும் அதெல்லாம் உபயோகப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் வந்து கன்சிஸ்டன்ஸாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த டிமாண்ட் இல்லைன்னா இதில் வந்து ஒரு வீழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இதில் வந்து ஒரு ரெகுலர் டிமாண்ட் இருக்கிறதுனால ஒரு சஸ்டைனபிலிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம்.
ஓகே, ஈக்விட்டி 2026 எப்படி சார் இருக்கும்? ஈக்விட்டியை பொறுத்தவரை நம்மளுடைய எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, ஜிடிபி, தென் இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய எக்கானமி வந்து பங்குச்சந்தைக்கு சாதகமாக இருக்கிறது. இப்போ வரக்கூடிய இந்த காலாண்டு முடிவு, 3வது காலாண்டு முடிவு இருக்கு இல்லையா, அதற்கு தகுந்தாற்போல் சந்தைகளில் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். ஸோ 2025 வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் இல்லை, 10% தான் ஏறி இருக்கு. 2026 ஒரு ஹை பெருசாக புதிய உச்சத்தை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இது ஒன்றும் ஃபர்தராலாம் பெருசாலாம் தொடர முடியாது. ஏன்னா தொடர்ந்தா எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய எக்கானமியும் வீக் ஆகும். அதனால யாருமே அவங்க நாடு வந்து கீழே இறங்குறத விரும்ப மாட்டாங்க, மேலே இறங்கணும் தான் விரும்புவாங்க. ஸோ அதனால எல்லாமே வந்து ஒரு சுகமான தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கக்கூடும். அந்த விரைவு கிடைச்சதுன்னா நமக்கு வந்து இந்தியா வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம் உலகளாவிய சந்தைகளில். ஸோ அதனால எஃப்ஐஐ வந்து விட்டுட்டு இருக்காங்களே, இந்த விட்டுறதை தவிர்த்து வாங்க ஆரம்பிப்பாங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக சந்தைகளில் வந்து ஏற்றத்தை நாம் பார்க்க முடியும். அதுபோல் 2025க்கும் 2026க்கும் பார்க்கும் பொழுது பங்குச்சந்தையிலேருந்து என்ன சொன்னாங்கன்னாக்க, அதனுடைய ப்ரைஸ் ஏர்னிங் வேல்யூ அதிகமாக இருக்கிறது, அதனால் வந்து அவங்க வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு வந்திருக்கு. வேல்யூ வைஸ் சீப்பாகவே கிடைக்கிறதுனால திரும்பி வந்து ஒரு மொமெண்டம் எஃப்ஐஐ வந்து வாங்குவது அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதனால் 2026 பொறுத்தவரை இப்பொழுதைக்கு பை ஆன் டிப்பில் வந்து நம்ம ஈக்விட்டி வாங்கினோம்னா கோல்டு சில்வரை விட ஈக்விட்டி வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடும். சந்தைகள் 2026 நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் ஏறும் என்று எதிர்பார்க்குறோம் இல்லையா, 20-25%. அப்போ கோல்டு சில்வர் என்னாலும் கோல்டு சில்வரும் ஏறும். ஆனால் கோல்டு சில்வர் 2025 ஏறின மாதிரி ஏறாது, ஒரு 15-20% வரை ஏறக்கூடும். ஸோ அதற்கு மேலே பெட்டராக ஏறணும்னா இந்த அன்சர்டனிட்டியில் வந்து திருப்பி கண்டினியூ ஆச்சுன்னா தான் அதில் வந்து கோல்டு சில்வரை நம்ம எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் கோல்டு சில்வர் ஒரு ஸ்டடி ரிட்டர்னை கொடுக்கக்கூடும். அதாவது ஒரு பீக்குக்கு அப்புறம் அது வந்து ஒரு நார்மல்சி வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு கன்சாலிடேட் ஆகி தான் திருப்பி அடுத்த லெவல் ஏறுவதற்கு உண்டான ஆயத்தங்களை ஏற்படுத்தக்கூடும். அதற்கு ஏதாவது புதுசாக விஷயங்கள் வந்தால் தான் அது மாதிரி விஷயங்களில் வந்து இதை மாதிரியான ஒரு ரன்வே ரேலி அப்படிமோ அது வரக்கூடும். கோல்டு சில்வர் இல்லைன்னாக்க ஒரு ஸ்டடி ரிட்டர்னாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.